வரும் தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி நடத்தி அண்ணாவின் கனவுகளை நிலைநாட்டி சமூக நீதியை நிலைநிறுத்தியது அதிமுக என பெருமிதம் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை சரி, அண்ணா திமுக தான் திமுக போட்டி, இதான் தேர்தல் நடக்கும். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரையில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ரவுண்டானா பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக அரசின் விலைவாசி உயர்வு பட்டியலை பில்லாக வழங்கி வீடு வீடாக சென்று அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அதிமுக ஆட்சியில் விலைவாசி மற்றும் திமுக அரசின் விலைவாசி உயர்வு பட்டியலை பில்லாக வழங்கி பொதுமக்களிடம் விளக்கி கூறினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை எஸ் ராஜேந்திரன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மகேந்திரன் கலந்து கொண்டு அமைதி பேரணியாக நடந்து சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் தலைமையில் ஊர்வலமாக சென்று அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்குவோம் என உறுதிமொழி ஏற்றனர். இதில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி.எஸ். சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அதிமுகவினர் சார்பில் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டின் பில்லே சாட்சி என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.கே. வைரமுத்து பங்கேற்று இந்திரா நகர், சின்ன அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதியில் கழக நிர்வாகிகளுடன் சென்று திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் மக்கள் அடைந்துள்ள நஷ்டத்தை விளக்கும் வகையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சி.என்.சி. சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எம். ராஜநாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். பேருந்து நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் முத்துராஜ் தலைமையிலும் நகர செயலாளர் காமராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை கழக அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மற்றும் வாலாஜாபேட்டை பகுதிகளில் நகர கழக செயலாளர்கள் ஏற்பாட்டின் கீழ் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். மேலும் வாலாஜாபேட்டை பேருந்து நிலையத்தில் வாலாஜா நகர கழக செயலாளர் W.G. மோகன் ஏற்பாட்டில் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் கே.பி. சந்தோஷம் ஏற்பாட்டில் காரை நேரு நகர் பகுதியில் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி கழக நிர்வாகிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கோட்டை காவல் நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் அதிமுக சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் அதிமுகவினர் அமைதி ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் மௌன அஞ்சலி செலுத்தினர். அப்போது பொதுச் செயலாளரை முதல்வராக்குவோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சுரண்டை, குற்றாலம் ஆகிய பகுதிகளில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அண்ணாவின் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அதிமுக மாவட்ட மாநகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டு அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. குன்னூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சராக பாடுபடுவோம் என அதிமுகவினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளான இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சி தலைவர் MGR அவர்களுடைய ஆசியோடும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடும் அண்ணன் SP வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை அரியணையிலே ஏற்றும் வரை, முதலமைச்சராக அமர வைக்கும் வரை ஓயாமல் உழைப்போம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு அதிமுக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டுள்ள பேரறிஞரின் திருவுருவப்படத்திற்கு கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருச்சி மாவட்டம் சிந்தாமணி அருகே உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரத்தினவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கம்பம் தெற்கு நகர கழக செயலாளர் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜெக்கையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.